ஐ ஆம் காவேரி செல்வி சிவகுமார். நான் வந்து இங்கே காசக்ராண்டில் பிளாக் 2ல் B201 யூனிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் பேக்கே புக் பண்ணிட்டேன். அப்போ வந்து லான்ச் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. மற்ற ப்ராஜெக்ட்டு பக்கத்துலலாம் இது பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப சீப்பாக இருந்தது. அப்போ சரின்னு புக் பண்ணேன். இது வந்து ஆக்சுவலாக இந்த ரொம்ப நாளாகவே எனக்கு காசக்ராண்ட் ப்ராஜெக்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. 2015 நாங்கள் நெய்வேலியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே வரும்போது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு கண்டிப்பாக காசக்ராண்டாக தான் ஐரீன் எல்லாமே பார்த்தேன். உட் சைடு எனக்கு அப்போ வந்து அமையல. ஆனால் இந்த மெஜஸ்டிக்கான்னு பேரை பார்த்தோன்னேயுமே வந்து ரொம்ப மெஜஸ்டிக்காக ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ப்ராஜெக்ட் நேமும் பிடிச்சிது, லொக்கேஷன் பிடிச்சிது. அப்புறம் என்னோடய பேர பசங்க எல்லாம் எங்கள் கூட தான் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூல் வந்து ரொம்ப பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அதனால் இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு மெயின் காரணம். மோரோவர் நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் சன்னு டாட்டர் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ஐடியலாக இருந்தது. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கனாலும் ஓரளவு ரீசனபிள் தான். மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து ஓரளவு ஃபேவரபுளாக தான் இருந்தது. அம்யூனிட்டிஸ் ரொம்ப நிறையா கொடுத்துருக்காங்க இதில். ஸோ என்னோடய கிராண்ட் சன்ஸுக்கு தான் மெயினாக அவங்க விளையாடுறதுக்கு நிறையா இடம் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதனால் இது வந்து சூட்டபிளாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண உடனேயுமே வந்து புக் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி இது வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. கஸ்டமர் கேரும் நம்ம எது கேட்டாலும் உடனே இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. உடனே மெயில் கொடுத்துட்றாங்க. நல்லா போயிட்டுருக்கு. சீக்கிரம் எனக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பீரியடை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். சேல்ஸ் டீம் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் புக் பண்ண வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி ஒரு வீடு வாங்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலைப்பாக இருந்தது. பட் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன அந்த எல்லாமே பிரேக்கப் டீட்டெயில்ஸோடு ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த லேஅவுட் பிளானு எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. வாஸ்துபடி எதுன்னு நான் கேட்டேன், அதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வீடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு 2-3 சாய்ஸ் கொடுத்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்ததுனால 3 இது நாங்கள் லாக் பண்ணி வைக்கிறோம் மேடம், அப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க சேல்ஸ் டீம். அதுக்கப்புறம் நான் அதனால் வந்து அதுவும் ஏதோ 2 lakhs வந்து ஆஃபர் கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னாங்க. வேறு என்னை வந்து ரெஃபர் பண்ணி யாராவது வந்தாங்கன்னா, அதனால் நானும் நிறைய பேருக்கு இப்போ ரெஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ என் டாட்டர் கூட இப்போ வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க போகிறதுனால பக்கத்துலேயே அவளும் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இப்போ வரேன்னு இருக்காங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க மாடல் ஹவுஸை. இன்னும் யாருக்கு வேணுமோ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான் இருக்கேன். காசக்ராண்டா வந்து நேம் வைஸ் பக்கா ஒரு பிராண்டட் இது. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. அதனால தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம்.